ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. நமச்சிவாய். ஜூலை மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதத்தில் 2 அற்புதமான கிரக சேர்க்கை. ஃபஸ்ட்டு ஒரு 15 நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார். குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது. அதே போல் ஜூலை 15 தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு, அதுவும் கடகத்தில் ஏற்படுது. அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ். ஏன்னா அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அதை விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும். எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும். இதை எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள், அதாவது எடுக்கின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள், ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ, இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம். ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும். எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து, நமக்கு தெரியாமலே நடந்து, அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம். நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள், எடுக்கின்ற விஷயங்கள், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர்னு நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும். அந்த மாதிரியான திடீர் குழப்பங்கள், திடீர் மாற்றங்கள், இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே, இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும். அப்போ அற்புதமான காம்பினேஷன். அதே போல் சூரியன் புதன் தொடர்பு, இது சுபத்துவமான, அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக செவ்வாய் கேது தொடர்பு. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ செவ்வாயோட, அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு, காலபுருஷனுக்கு 1ஆம் பாவ அதிபதியே அவர் தான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் 5வது வீட்டில் அமர்வது சிறப்பு. ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடு, செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு. அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்துருக்கு. அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம், அரசாங்கத்திற்கான கழகங்கள், அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள், அல்லது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், போர் பதற்றங்கள், இல்லை போர் கலகங்கள், மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா வரக்கூடிய குழப்பங்கள், கலகம், மெயினாக கலகங்கள். அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்னதான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோட தைரியசாலியாக இருந்தாலும், பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட, பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார லாக் பண்ணிவிடுவார். ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு. அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம், பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம், ஆனால் அது பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு, பில்டர்ஸு, அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ், இதெல்லாம் லாக்கார மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்குகள்,
அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள், இதெல்லாம் அந்த செவ்வாய் கேதுவால், அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் அந்த 3 கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஜூலை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம். ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் அமைகிறார். சந்திரன் புதன் கிரக பகை உண்டு, ஆனால் வீடு நட்பு. ஆமாம் சாமி, கிரகத்தை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அது எந்த இடத்துல இருந்தால் எப்படி வேலை செய்யுங்கிறதையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில், அதோடு மட்டுமல்ல 8க்குடைய செவ்வாய் 12இல் மறைவு. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது கன்னி ராசி அன்பர்களே. 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 3 8க்குடையவன். நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் கன்னி லக்னமாக இருந்தாலும் சார், ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க. பல 1000 கோடி, பல 100 கோடி. உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி, விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்களே, அதை போல் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ அதை போல் உங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்து செய்ய ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில்துறையை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நடைபெறக்கூடிய மாதம். குறிப்பாக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் 8க்குடைய செவ்வாய் பகவான் 12இல் மறைந்து, அதே போல் 6 12 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அவர்களும் 12இல் மறைஞ்சு, மெயினாக 6 12 அதுதான் முக்கியம். 12ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல குருவோடு இணைவு. அப்போ இந்த அசுப கிரகங்கள் எல்லாம் மறைவு பெறுகின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் திறமை கன்னிராசி என்பர்களே, வேலையில் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுகமான அதிர்ஷ்டங்கள், ஒரு சிலருக்கு பூமி சார்ந்த அதிர்ஷ்டங்கள், பூமியில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கலாம், அணுகலாம், அமையலாம். அப்போ பூமி சார்ந்த, செவ்வாய் பூமி கிரகம் இல்லையா, அதனால் அது சார்ந்த கனிம வளங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு சில விஷயங்கள். அப்போ அது சார்ந்த அதிர்ஷ்டங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இதை பற்றியே நீங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. நமக்கு நடக்க போது, நமக்கு நினச்சிருந்தா அது நடக்காது. நீங்கள் அதை தவிர்த்து உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும், கடுமையாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கணும். அந்த இடத்துக்கு அதிர்ஷ்டம் மீட் பண்ணும் உங்களை. அப்போ அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே, 12இல் 8ஆம் அதிபதி 3 8க்குடையவன், 3 8க்குடைய செவ்வாயும் அதே போல் 12இல் கேதுவும் மறைந்து நல்ல யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். குறிப்பாக கன்னிராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அல்லது ஒரு நிலையான நோய் இருக்குது, சுகர், பிபி அல்லது வேறு ஏதேனும் போன்ற நிலையான நோய்கள் இருக்குமே ஆனால், ஒரு ஆப்ரேஷன்ஸு, டயாலிசிஸு, அந்த மாதிரி நிலையான நோய்கள் இருக்குமே ஆனால், இப்படி சொல்லிட்டாங்க சாமி, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க, லிவர் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க, சேஞ்சஸ்க்கு எழுதி வச்சுருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், இது எனக்கு அந்த பார்ட்டு கிடைக்கணும், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது. அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால், சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, நான் அதை செஞ்சுக்கலாமா சாமி, எனக்கு பயமாக இருக்குது, அப்படி நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் என்றைக்கு பண்ணிக்கலாம். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி திடீர்னு ஒரு
பிளாக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நார்மலாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம், செக் பண்ணும்போது பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஆஞ்சியோ பண்ணணுங்கிறாங்க. நாம் செஞ்சுக்கலாமா, நம்பிக்கையாக செய்யலாமா, உடம்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாமா அப்படின்னு அன்றைக்கி அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது என்றைக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்போ க்யூர் ஆகும், இது மாதிரியான உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மெயினாக மன பயம், மரண பயம் இருக்குமே, ஆனால் யம பயம் நீங்கும். ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது சாமி, யம பயமாக இருக்குது, கவலையே படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. அந்த மன பயம் நீங்கும். குறிப்பாக அந்த அசுப கிரகங்கள் மறைகின்ற காரணத்தினாலே செய்வினை கோளாறுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், அல்லது அக்கம்பக்கத்தில் எதிர்த்தாப்புல வழி பிரச்சனைகளில் வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், அது தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஆண் பெண் உறவு முறையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வசியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம், மெயினாக தொழில் ரீதியாக இருக்கலாம், அதை விட ரொம்ப முக்கியமாக குடும்ப ரீதியாக இருக்கலாம், போட்டி பொறாமைகளால் வரக்கூடியதாக இருக்கலாம். பெரிய பெரிய இடங்கள் வரலும் இது இருக்குது. இது இங்கே தான் இல்லை, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் கூட ஏதோ ஒன்று இருக்குது சாமி, பிளாக் மேஜிக் இருக்குது. அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சாதாரண பாமர மக்கள் செய்வினை இருக்குதுன்னு தமிழில் சொல்கிறாங்க. இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆனாலும் அந்த செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே, ஆனால் அதனுடைய அந்த செய்வினை கோளாறுகள் நீங்கும். அதற்குன்னு ஒரு நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைச்சி அது மூலயமா நல்ல பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், அது மூலயமா அது விலகுவதற்கான உண்மையான குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, தூய்மையான குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படும். அதே போல் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய குடும்ப சண்டைகள், அதே போல் சொத்து தகராறுகள், அதே போல் பூமி சார்ந்த தொழில் அது சரியாக அமையாமல் இருக்கிறது. நிறைய பேர் கிருஷ்ணர் ஆரம்பிச்சிருப்பாங்க, சரியாக ஓடாமல் போயிருக்கும், மூடி வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ் சரியாக இல்லை சாமி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, காப்பாற்றணும், தொழிலை காப்பாற்றணும் அப்படின்னுவாங்க. ரியல் எஸ்டேட்டாக இருக்கும், சரியாக போகாமல் இருக்கும். லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க, மூவே ஆகியிருக்காது. நிறைய பல கோடிகளை கொடுத்து இடத்த வாங்கி பிளாட் போட்டிருப்பாங்க, மூவ் ஆகாமல், சேல்ஸ் ஆகாமல் இருக்கும். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு, அவங்களும் பல கோடிகளை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, சேல்ஸ் ஆகாமல் இருக்கும். எல்லாம் கட்ட முடியாத வகையில் தடைகள் இருக்கும், பாதிலே நின்று போயிருக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான பூமி சார்ந்த தொழில்கள், உறவு முறைகள், பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் வந்த மன வருத்தங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், மெயினாக இடதோஷங்கள். அங்கே இருந்தவரும் நான் நல்லா இருந்த சாமி, இங்கே வந்ததுலேருந்து பிரச்சனை, அப்படி மாற்றி இந்த பக்கம் வந்த இங்கேருந்து இது நான் பண்ணதுலேருந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் இந்த ஜூலை மாதம் சரியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் கன்னிராசி என்பர்களே அற்புதமான கால நேரம். பல நாள் பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் துலாம் ராசியை பொறுத்தவரையில் அற்புதமான கால நேரம். துலாம் ராசி என்பர்களே,
தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. ஒரு இதில் சொல்லுவாங்களே, அவனுக்கு பண மழையாக கொட்டுதுரா அப்படின்றாங்களே, அதே போல் துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் பின்னாடி பேசுகிறது எனக்கு கேட்குது. ஆமாம், இப்படி தான் இவர் சொல்கிறாரு, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மனசாட்சியை தொட்டு சொல்லணும். ஒரு படத்தில் இவர் சந்தானம் சொல்லாமல் நெஞ்சில் கையை வச்சு சொல்லணும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்க, எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தாலும் எதுவுமே நடக்காமல் கூனி குறுகி ஜெயிக்க முடியாமல் இருந்தீங்க. ஒரு பெரிய கௌரவமான குடும்பமாக இருந்தாலும் அரசியல் பெரிய தலைவர்கள் சாணக்கியராக இருந்தவ எல்லா ஜாதகம் நம்மகிட்ட இருக்குது. அரசியல் சாணக்கியருடைய ஜாதகம் கூட நம்மக்கிட்ட இருக்குது துலாம் ராசியில். அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய சாணக்கியத்தனமாக இருந்து கூட உங்களால் என்ன ஜெயிக்க முடிஞ்சது, என்ன கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ தலை குனிஞ்சிருந்தீங்க, இன்றைக்கி உங்கள் நிலைமை என்ன, அது நீங்கள் யோசித்து பார்க்கணும். முன்னுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா, ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையா, ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லையா, சொல்கிறதெல்லாம் உண்மை. அப்போ துலாம் ராசி என்பர்களே, அடுத்து 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 வெற்றிகளை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, முன்ன இருந்ததை விட கடந்த காலங்களை விட எவ்வளோ கடுமையானதாக இருந்தது. ஒரு கௌரவ பிரச்சனை, மானம் போச்சு, கௌரவம் போச்சு, தொழில் போச்சு, நமக்கான அடையாளம் போச்சு, வருமானம் நின்று போச்சு. நிறைய இருந்ததெல்லாமே கூட சதிகாரர்கள், கலகம், திருடர்கள், இவங்கெல்லாம் நண்பர்கள் மாதிரி கிட்ட இருந்து அவங்கெல்லாம் நயவஞ்சகமாக பேசி உங்கள்கிட்ட பிடிங்கின்னு போயிருப்பாங்க. சில இடங்களில் உறவு முறைகள் பிடிங்கின்னு போயிருக்கும், சில இடங்களில் நண்பர்கள் பிடிங்கிட்டு போயிருப்பாங்க, கூட இருந்தவங்கெல்லாம் விலகி போயிருப்பாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் அப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்து படிப்படியாக, ஏன்னா எப்பொழுதுமே என்னுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொல்வதுண்டு, இங்கே இல்லைங்க, தமிழ்நாடு இல்லைங்க, இங்கேருந்து ஹிந்தூர் எங்கே இருக்குங்க, மத்திய பிரதேஷ், அதே போல் அதுக்கும் மேலே இமாச்சல பிரதேஷ், இங்கெல்லாம் கூட நாம் போய்ட்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அங்கே போய் நம்ம போராட்டம், அங்கே போய் நம்ம பூஜை செஞ்சு கொடுத்து வந்து பல நாள் உட்காந்து போராடி பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம். சரியான முறையில் எதிர்ப்புகள் இருக்கும், தடைகள் இருக்கும், போவோம், ட்ரெயின் கேன்சல் ஆகிடும். ஏன்னா அந்த ஊரில் மழை இடிமண்ணெல்லாம் இருக்கும், பஸ்ஸு போகாது, கார் போகாது, நாம் ஒரு இடத்துல தங்கி இருப்போம். அப்போ இந்த துலாம் ராசிக்கு யாராவது உதவி செய்கிறோம்னு போனோன்னா போனவங்களை கிரகம் பிடிச்சி வச்சுக்கோம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களிலிருந்து, பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களிலிருந்து, சாதாரண ஏழை விவசாயிகள் வரை, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தில், இந்த பக்கம் ஆத்தூர், இதெல்லாம் சின்ன சின்ன விவசாயிகள் கூட நாம் போய் உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்திருக்கிறார்கள். அப்போ சாதாரண நிலையிலிருந்து உயர்நிலை வரை துலாம் ராசி என்பர்களே, கடந்த சில மாதங்களால், அது கடந்த காலங்களில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும், கௌரவ குறைவுகள் ஏற்பட்டிருக்கும், வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும், பிஸ்னஸ் எப்படி நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, தொழில் உங்கள் கையை விட்டு எப்படி போச்சு, இதெல்லாம் உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். இந்த மாதம், ஜூலை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைகிறது. அடுத்த 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 வளர்ச்சி. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், சாதாரண ஒரு பணியாளராக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனிக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாடுகளிலே கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய கடைகளாக இருக்கலாம், சாதாரண கடைகளாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டிங் போன்ற ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அரசியல் சார்ந்தவங்க, அப்படி இல்லைன்னா சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள்,
ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இருக்குது, ஆப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், மெயினாக ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ப்ளூ மெட்டல்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட்டு, இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனுடைய காரகத்துவம் ஆர்கிடெக்டு, அப்புறம் ஐடி ஃபீல்டு, அப்புறம் கலைத்துறை, சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஃபேஷன் டிசைனிங், ஃபார்மா இண்டஸ்ட்ரி. அப்போ இதில் நீங்கள் மெயினாக கலைத்துறையை சார்ந்தவர்கள். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது அது இதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு எங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். அப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள், இல்லைன்னா காலில் அடிபடுறது, கையில் அடிபடுறது, சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியாமல் போவது, மெயினாக சிறு சிறு விபத்துக்கள், சின்ன சின்ன விபத்துக்கள், வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல, இல்லை ரோட்டில் கிராஸ் பண்ணுற இடத்துல, வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது, இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, அந்த சிறு சிறு விபத்துக்கள் எல்லாம் விலகும். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அடுத்தடுத்து நல்ல யோகங்கள் அமையக்கூடிய மாதம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 8வது வீட்டில் மறைந்திருந்தாலும் அந்த வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார். அதோடு மட்டுமல்ல, செவ்வாய்க்கு கேந்திரத்தில் 10வது வீட்டில் அமைந்திருக்கிறார். சனி குருவோடு இணைவு, 2 பக்கமும் சனி பார்க்குறார் சுக்கிரனை. 2-12 குருவுடைய 25% நன்மை. அப்போ இந்த சனி குரு செவ்வாய் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், துலாம் ராசியாக இருப்பீர்களே. ஆனால் நீங்கள் அது குடும்ப பெண்களாக இருக்கலாம், கல்வி கற்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவர்கள், ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், எல்லாம் படிச்சுட்டே வேலைக்கு போகக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் யூனிவர்சிட்டியில், வெளிநாடுகளில் போய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டே வேலைக்கு போகக்கூடிய அன்பு குழந்தைகள். அப்போது கல்வி கற்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், கணவன் மனைவிகளாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, நான் சொல்லாத ஒரு சில பிரச்சனைகள் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம், நான் மறந்துருக்கலாம் சொல்கிறதுக்கு. அப்போ அதை தவிர்த்து கூட அதற்கும் மேலாக கூட எனக்கு இன்னும் 2 பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதம். எல்லா வகையிலும் வெற்றி. எடுத்த முயற்சிகள் ஏதேனும் ஒன்றாவது ஜெயிக்கும். ஒரு விஷயமாவது உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் சாமி, எனக்கு கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி என்னையே கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி.